கேவியில வந்து தமிழ் டீச்சர்ஸ் இல்ல அப்டின்னா, இங்க தமிழ் டீச்சர்ஸ்க்கான பற்றாக்குறையா? ரெக்ரூட்மென்ட்ல வந்து இஷ்யூ இருக்கா? இல்ல பாலிசி இஷ்யூவா இருக்கா சார் இது? பாலிசி தான் சார் இஷ்யூ. இப்ப நீங்க வந்து ம். பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் டீச்சர்ஸ் வந்து பற்றாக்குறை தமிழ்நாட்டுல இருந்துட்டு நீங்க சொல்லவே முடியாது. இது மற்ற வந்து ஊர் மற்ற வெளிநாடுனா வெளி பரவால்ல. மாநிலங்கள்லாம் பரவால்ல. தமிழ்நாட்டுல வந்து அந்த பற்றாக்குறை இருக்குன்னு சொன்னாலே அத ஒத்துக்கிட முடியாத ஒரு விஷயம் தான். இப்ப நீங்க பாலிசி விஷயமா பார்த்தீங்கன்னா கஷ்டம் தான். இப்ப ஒண்ணும் இல்ல சார். கேந்திர வித்யாலயோட கான்செப்ட் என்னது? இந்தியால இருக்கக்கூடிய எல்லா ஊர்ல இருக்க ம். அந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் அவங்கலாம் வந்து எஸ்பெஷலி டிஃபென்ஸ்ல ஆமா இருக்கவங்களுடைய டிஃபென்ஸ்ல ஃபேமிலி. இருக்கிறவங்க, ம். சென்ட்ரல் அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ம். ஆகுறவங்கலாம் வந்து ஒரே சிலபஸ படிக்கணும். அவங்களுக்கு கன்ஃப்யூஷன் இருக்கக்கூடாது அப்டின்றதுனால தான் இங்க வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூல் கான்செப்ட்டே வந்தது. அது ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல் தான். நம்ம ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஸ்கூல் மாரி தான் அது சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கேவி. ஸ்கூல். ம். கேவி அவ்வளோதான். இப்ப அந்த ஸ்கூல்ல வந்து நெறைய நார்த் இந்தியன்ஸ், நெறைய மத்த ஸ்டேட் மக்களும் இங்க அதுல இருப்பாங்க. நீங்க அங்க போயிட்டு தமிழ் டீச்சர நீங்க போடுறதுனால என்ன இல்ல ஒரு 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 100 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல எவ்வளோ பேர் தமிழ் புரியக்கூடிய மக்கள் இருப்பாங்க? இப்ப எல்லாத்துக்கும் அப்டின்னா நம்ம எல்லாருக்கும் தமிழ் இம்போஸ் பண்ண போறோமா? அல்லது வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க. 10 பேர் ஹிந்தி ஸ்பீக்கிங்கா இருக்கிறாங்க. 10 பேர் மராட்டி ஸ்பீக்கிங்கா இருக்காங்க. 10 பேர் கன்னட ஸ்பீக்கிங்கா இருக்காங்க. இந்த 10 பேருக்கு தனித்தனி டீச்சர்ஸ் தனித்தனி அலாட் பண்ண போறோமா? அதனுடைய பாலிசியோட ஒரு கிளாரிட்டியே இல்லாம இருக்குது இல்லையா? அந்த ஓகே. கிளாரிட்டி கொண்டுட்டு வந்தா தான் நம்ம வந்து இத பத்தின அடுத்த கட்டத்துக்கே நம்ம முடியும். இந்த இந்த பாலிசில இருக்கக்கூடிய நான் பெரிய ஓட்டையா பார்க்கிறது எப்படின்னு இப்ப தமிழ்நாட்டுல தமிழ் டீச்சர்ஸ் ஈஸியா கொண்டுட்டு வந்துடலாம். ரெக்ரூட்மென்ட்ல அவ்ளோ கஷ்டம்லாம் கிடையாது. கரெக்ட்டா ஏன்னா நெறைய மக்கள் இருக்காங்க. அதனால தமிழ் டீச்சர்ஸ் ஈஸியா கிடைச்சுருவாங்க. ஆனா, இங்க என்ன இஷ்யூ வருது அப்டின்னா, தமிழ் படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க? இப்ப கேவில போயிட்டு ஒரு டீச்சர் ஒரு கிளாஸ்ல 50 பேர் இருக்கக்கூடிய கிளாஸ்ல 50 பேருக்குமே தமிழ் சொல்லிக் குடுக்க போறாரா? இல்லாட்டி அதுல வந்து 10 பேர் இருக்கக்கூடிய 10 பேர் சொல்லுவான் எனக்கு வந்து மராட்டி வேணுன்னுவான், 10 பேர் சொல்லுவான் தெலுங்கு வேணுன்னுவான். இப்ப அந்த மாரி டீச்சர்ஸ்லாம் கொண்டுட்டு வர போறீங்களா? அந்த பாலிசி நீங்க கிளாரிட்டி குடுக்கணும்ல சார்.